ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்கா வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவா இட்லி. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு ஜாஸ்தியாக போட்டால் ஒன்றும் தப்பில்லை, கடிக்கும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன் 2 பேருக்கு. நீங்கள் எத்தனை பேருக்கோ அளவை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் உளுந்தம்பருப்பை போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கடுகு வெடித்தா தான் அதோட டேஸ்ட்டு. நம்ம எண்ணெய் காயாமலே போட்டுறக்கூடாது. ஸோ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போடுங்க. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். என் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டுட்டு ஃபுல் சிம்மில் வச்சு நல்லா வருங்க. இல்லைனா உடனே இந்த கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வந்து ஃபுல்லாக கருகிரும். ஸோ கருகுனா டேஸ்ட்டே இருக்காது. அதனால் ஃபுல் சிம் பண்ணிக்கோங்க. நான் இப்போ தான் வீடியோ எடுத்து பழகுறேன். ஸோ அதனால் ஷேக் ஆகுது. போக போக கரெக்டாக எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ரவையை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் உப்பு, நான் உப்பு அந்நேரம் போடல. ஸோ இறக்குனதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நான் அதை காட்ட மறந்துட்டேன். எல்லோ கலரில் வரணுங்கிறதுக்காக நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் அப்படியே ஒரு சைடு வச்சுருங்க. அப்போ தான் வந்து நல்லா அது மிக்ஸ் ஆகும். சாரி, நான் தயிர் ஆட் பண்ணல. நான் தயிர் ஆட் பண்ணேன்னு சொன்னேன் உங்ககிட்ட. ஐம் சாரி. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தயிர் வந்து 1 கப் ரவைக்கு 3/4 கப் தயிர் எடுத்துக்கணும். இப்போ தான் நான் தயிர் ஆட் பண்ணுறேன். ஸோ 3/4 கப் தயிர், இது கூட உங்களுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 20 மினிட்ஸ் ஒரு சைடு வச்சுடுங்க. இதுக்கு காம்பினேஷன் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். 5 to 6 மினிட்ஸ் ஆவியில் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கல்லாயிடும். ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சா போதும். நான் கொஞ்சம் கூட வச்சுட்டேன். ஸோ எனக்கு கொஞ்சம் அந்த சாஃப்ட்னஸ் வரல. பட் 5 to 6 மினிட்ஸ் வச்சிங்கன்னா பயங்கர சாஃப்டாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல்.